வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போற கதை கனகாம்பரமும் கற்பூரவள்ளியும். இதோ இங்கே சிரிச்சு பேசி சந்தோஷமா இணைபிரியா தோழிகள் மாதிரி வராங்க இல்லையா, இவங்க தான் கனகாம்பரமும் கற்பூரவள்ளியும். இதுல கொஞ்சம் உடம்பு பூசுன மாதிரி தெரிகிறவங்க கற்பூரவள்ளி. தலையில கனகாம்பரம் வச்சிருக்க அந்த அம்மா பேரு எனக்கு தெரியல, ஆனா காலையில தினமும் வாக்கிங் வரும்போது அந்த உங்க தலையில நிச்சயம் கனகாம்பரம் இருக்கும். அதனால அந்த பெரிய அவங்களுக்கு வச்சுட்டேன். ஐயோ அப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வாக்கிங் போகணும்னு தெரியலையே. ஷவா. ஐயோ, இவங்கள தோழிகளும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் மாமியார் மருமக. அத்தை, கல்யாணம் முடிஞ்ச 2 மாசத்துல என்ன இங்க விட்டுட்டு உங்க புள்ள அமெரிக்காக்கு போனாரே, என்ன சொன்னாரு? என்ன சொன்னா? விசா, நல்ல வீடு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு என்ன வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா? ஆமா சொன்னா. ஆனா செஞ்சாரா? என்ன இப்போ? அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அத்தை. சொல்லுவடி, சொல்லுவ. இனி இதையும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. நம்ம தம்பி பொண்ணாச்சே, நம்ம பிள்ளைக்கு கட்டி வைப்போன்னு எங்க அக்கா, அதான் உங்க அத்தை, அவங்க சொன்னதாலையும் சொந்த விட்டு போக கூடாதுன்னு அவனுக்கு உன்னை கட்டி வச்சேன். எதுக்கு? எதுக்கு? அவன் கட்டிக்கிட்டு உன்னை கூட்டிட்டு போறப்போ துணைக்கு நானும் வந்து அந்த அமெரிக்காவை பார்த்து புள்ளான்னு கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணத்தப்ப ஒல்லி கற்பூரவல்லியா இருந்தவ நல்லா தின்னு தின்னு 6 மாசத்துல குண்டு கற்பூரவல்லியா ஆயிட்ட. உடம்ப குறை, அப்பதான் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஓஹோ, நான் குண்டானதுனாலதான் உங்க புள்ள என்ன விட்டுட்டு போனாருன்னு சொல்றீங்களா? ஆமா, அப்புறம் உங்களுக்கு சுகரு கண்ணா பின்னான்னு ஏறி போச்சு, அதை குறைச்சாதான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓஹோ, எனக்கு சுகர் யாரால வந்துச்சு? யாரால? யாராலயா? ஒன்னாலதான். நீ தான் சமைக்கி டொமேட்டோல கண்டதை ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்த, அதனால எனக்கு சுகர் ஏறி போச்சு. ஓஹோ, அப்படின்னா நான் குண்டானதுக்கு காரணம் நீங்க தான். என்னடி சொல்ற? நாம அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் அங்க இட்லி தோசை சோறுன்னு சாப்பிட முடியாது, பீஸா பர்கர் சாண்ட்விச் தான் சாப்பிடணும். அதுக்கு நாம இங்கே பழகிக்கலாம்னு சொல்லி என்ன சாப்பிட வச்சு இப்படி குண்டாக்கிட்டீங்க. கேக்குறவ கேளச்சியா இருந்தா கேட்வின் சொல்லிட்டு கேளம்பாக்கத்துல பிறந்தான்னு சொல்லுவடி. நீ நான் சொன்னதுனால நீ சாப்பிட்டியா? கிராமத்துல இதெல்லாம் கிடைக்காது, சிட்டில கிடைக்குது. ரேஷன் கடையில யானை பூந்தா மாதிரி இப்படி தின்னு இப்ப யானை மாதிரி ஆயிட்ட. என்னது? நான் யானை மாதிரி ஆயிட்டேனா? நீங்க தான் சுகர் வந்து கொக்கு மாதிரி ஆயிட்டே வரீங்க. நான் கொக்கா? அப்போ நான் யானையா? இப்ப தெரியுதா இவங்க 2 பேரும் எதுக்கு இந்த பார்க்குக்கு வராங்கன்னு? கனகாம்பரம் சுகருக்கும் கற்பூரவள்ளி ஃபிகருக்காகவும் தான் இங்கே வராங்க. ஆனால் 4 வருஷமாச்சுங்க 2 பேரும் அமெரிக்கா போகிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. கடவுளே, எவ்வளோ நடந்தாலும் என் உடம்பு குறைய மாட்டேங்குதே. ஐயோ, அத்தை நடக்கிற வேகத்தை பார்த்தா சுகரை குறைச்சு அடுத்த மாசம் மாமா வரப்போ இவங்க மட்டும் அவர் கூட அமெரிக்கா போயிடுவாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? இதுல லுக்கு வேற. உங்களை ஒரு வழி பண்றேன் இருங்க. இவங்களுக்கு ஒரு வழி பண்ணணுமே. ஹலோ லாவண்யா. என்ன ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ற மாதிரி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என்ன தடி சொல்றது? ஏய், சொல்ல வந்தத சொல்லு. அத்தையோட சுகர் ரிப்போர்ட் என்னாச்சு? உங்க அத்தையோட சுகர் ரிப்போர்ட்டை தாண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் குள்ள கொடுத்து விட்டுறேன். ஏய், அது கடக்கட்டோண்டி. சுகர் எப்படி இருக்கு? ஓ அதுவா? போன மாசம் ரிப்போர்ட்டை விட இந்த மாசம் ரிப்போர்ட் சூப்பர் டி. சுகர் லெவல் நல்லா குறைஞ்சிட்டு வருது. நல்லா குறைஞ்சிட்டு வருதா? நான் என்னடி தப்பா சொல்லிட்டேன்? நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? சுகர் குறைஞ்சது நல்ல விஷயம் தானே? என் நிலைமை தெரிஞ்சா நீ இப்படி கேட்க மாட்டடி. அப்படி என்னடி உன் நிலைமை? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா லாவண்யா? ஏய் கற்பூரம், உனக்கு ஹெல்ப் பண்ணாம நான் வேற யார்கிட்ட பண்ண போறேன்? என்ன விஷயம்னு சொல்லு. இல்லடி, அத்தையோட புது ரிப்போர்ட்டுக்கு பதிலா பழைய ரிப்போர்ட்டை இந்த தடவை கொடுக்க முடியுமா? ஏண்டி, எதுக்கு? மாமா அடுத்த வாரம் வரும்போது அத்தை சுகர் இப்ப குறைஞ்சி நார்மல் ஆயிட்டாங்கன்னா
அவங்கள மட்டும் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. என்னை கொண்டு போய் நம்ம ஊர்ல விட்டுட்டு நான் உடம்பு குறைச்சதுக்கு அப்புறம் என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்வாரு. ஓஹோ, இதான் விஷயமா கற்பூரம்? ஆமா லாவண்யா, என்னோட அமெரிக்கா ட்ரிப்பே உன் கையில தான் இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீ? சரிடி கற்பூரம், இந்த ஒரு தடவை நான் உனக்காக பண்ணி கொடுக்குறேன். ஆனா இதை நீ வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி ஓகேடி, நீ சொல்ற மாதிரியே செய்றேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் ரீ? ரொம்ப சிம்பிள் டி. நீ அமெரிக்கா போற வரைக்கும் ஒவ்வொரு சாட்டர்டேவும் நீ எனக்கு பீஸா வாங்கி கொடுக்கணும். இதுக்கு ஓகேனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பீட்சாவா? நான் என்னடி தங்கமா கேட்டுட்டேன்? பீட்சா தானே கேட்டேன். சரிடி, வாங்கி தரேன். சரி ஒன்று பண்ணு, நான் ரிப்போர்ட் இன்னைக்கு கொரியர் பண்ண மாட்டேன். நீ உங்க அத்தைய லேபுக்கு டைரக்டா கூட்டிட்டு வந்துரு, நான் நேர்ல கொடுக்குறேன். சரி ஓகே, பாய் டி. யாரடி ஃபோன்ல? மார்க்கெட்டிங் காலத்தை. இதுக்கா நீ இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த? அதுக்கு இன்னும் 2 நட நடந்திருக்கலாமே. எவ்வளோ நேரம் நடந்தாலும் விதிப்படிதான் அத்தை நடக்கும். நீ ஒழுங்கா நடந்தீனா விதி நல்லாவே நடக்கும். நீ போய் முதல்ல ஒழுங்கா நட. நான் உட்காந்தாலே கண்ணு பொறுக்காது. போ. ஹலோ வினோத். சொல்லுங்க மேடம். அந்த வெயிங் மிஷின் ரெடி ஆயிடுச்சா? இன்னைக்கு ரெடி ஆயிடும் மேடம். அதுல நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டியாப்பா? செஞ்சிட்டேன் மேடம். அதுல 65 கிலோவுக்கு மேல யார் ஏறினாலும் 90 கிலோ காட்டும். அதே 65 கிலோவுக்கு கீழே ஏறினா சரியான எடையை காட்டும். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. மேடம், 2 வருஷம் என்னோட வீட்டு வாடகை ஏத்தவே மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. அதுவும் ஞாபகத்துல இருக்கட்டும். அத நான் பாத்துக்கிறேன்ப்பா. அவ வரா, நான் வச்சிடறேன். எக்ஸசைஸ்லாம் முடிச்சிட்டியா? அது இருக்கட்டும். யார் அத்த ஃபோன்ல? மார்க்கெட்டிங் காலடி. மார்க்கெட்டிங் காலா? இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, அமெரிக்காவுக்கு போனா போன்ல இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்களாம். அதான் இப்பவே மார்க்கெட்டிங் கால்ல பிராக்டிஸ் பண்றேன். அப்போ அமெரிக்கா போயிடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆமா, அடுத்த வாரம் ஐ வில் வாக் இன் LA. பாத்தீங்களா, மருமக கேடினா மாமியா மகா கேடி. இவங்க 2 பேரும் இப்படி ஒருத்தரை கவுக்க ஒருத்தர் மாறி மாறி பிளான் பண்ணியே இந்த 4 வருஷத்தை ஓட்டிட்டாங்க. இதுல கொடுமை என்னன்னா, இவங்க 2 பேரோட பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன்லாம் இங்கதான். எனக்கே இவங்களை பார்த்தா ஆத்திரம் வருது. உங்களுக்கு இப்ப அஸ்வின் அமெரிக்காவில இருந்து என்ன பண்ணான் தெரியுமா? மாமா, அத்த மாமா கூப்பிடுறாரு. ஸ்பீக்கர்ல போடுறீ. குட் மார்னிங் மாமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் அத்தையும் பார்க்ல வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் முடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மாமா. அப்படியா? ஆமா மாமா. வெரி சாரிமா, வெரி சாரி. ரெண்டு பேத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேம்மா. இனிமே நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. எங்க கம்பெனி இங்க இருக்கிற ஆபீஸை க்ளோஸ் பண்றாங்க. எனக்கு நம்ம சென்னையில தான் ஒர்க் இனிமேல். ஸோ நான் நாளைக்கு சென்னை கிளம்புறேம்மா. என்ன 2 பேரும் ஹாப்பி தானே? வெரி வெரி ஹாப்பி மாமா. ஓகே, see you tomorrow. பாய். என்னடி சொன்னா? உங்க அமெரிக்கா கனவு பெப்ப. ஐயோ,